மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டியச்சோலை பகுதியில் இன்னைக்கு தித்தித்தை அடவோட தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். மூன்றாவது அடவு. கடந்த பகுதிகளில் முதல் அடவு, இரண்டாவது அடவு பார்த்துருந்தோம். இந்த பகுதியில் மூன்றாவது அடவு பார்க்க போகிறோம். இன்றைக்கி மூன்றாவது அடவை ஆடி காமிக்கிறதுக்கு குமாரி சுசித்ரா வந்திருக்காங்க. எப்பொழுதும் போல் முதல்ல கால் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் கை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். தல்லங் குப் தக்க திக்குப் தக்க ததிங்கே நத்தோம் தத் தத் தை 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 தக்கத்ததிங்கினத்தும் தாம். ஒவ்வொரு முறையும் ஏன் கால் திருப்பி திருப்பி பண்ண வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, எவ்வளோ பயிற்சி எடுக்கிறோமோ அவ்வளோ அழகாக வரும். இப்போது கால் பண்ணி பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் மூன்றாவது அடவு தித்தித்தை அடவு. கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தல்லங் குப் தக்க திக்கோ தக்க ததிங்கு நத்தோம் தத் தத் தை 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 தக்க ததிங்கினத்தும் தாம். இந்த அடவு உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்பொழுதும் போல் இந்த அடவில் எல்லாம் கால் ஒரே மாதிரி தான் இருக்கும். கை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க இல்லையா? இப்போ காலையும் கையும் இணைச்சு மூன்றாவது அடவு பார்க்க போகிறோம். தித்தித்தை அடவு. தல்லங் குத்தக்க திக்கோ தக்க ததிங்கே நத்தோம் தத் தத் தை 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 தக்க ததிங்கினத்தும் தாம். தித்தித்தை அடவில் சின்ன சின்ன வேரியேஷன் தானே இருக்கு. ஃபஸ்ட்டு 3 அடவையும் சேர்த்து பார்க்கலாம். அப்போ 4th பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஃபஸ்ட் அடவு தித்தித்தை கை மேலே நீட்டி பண்ணுவோம். தத் தத் தை தத் தத் தை. இரண்டாவது அடவு கீழே பார்த்து பண்ணுவோம். தத் தத் தை தத் தத் தை. மூன்றாவது அடவு நேராக பார்த்து பண்ணுவோம். தத் தத் தை தத் தத் தை. ஸோ 3 அடவு கற்றுண்டு கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் தியரி கற்றுக்கலாமா? அடவு பண்ணுறதுக்கு, நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு முதிரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட்டியத்தில் இந்த முதிரைகள் மூலமாக தான் நம்ம எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்த முடியும். நாட்டியம்ங்கிறது ஒரு வகையான லாங்குவேஜ் இல்லையா? ஸோ இந்த முதிரைகளை எப்படி பிடிக்கிறது, தெளிவாக எப்படி பிடிக்கிறது, ஒரு முதிரைக்கும் என்னென்ன அர்த்தம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் வர எபிசோடில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல ஸ்லோகமாக இந்த முதிரைகளை எப்படி பிடிக்கிறது. இதுக்கு பேர் ஹஸ்தங்கள், ஹஸ்தாஸ் பேர். இது ஸ்லோகமாகவே இருக்குது. இன்றைக்கி ஒரு பகுதியை மட்டும் கற்றுக்க போகிறோம். இப்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஹஸ்தாஸ் கற்றுக்கலாமா? அதாவது முதிரைகளை ஒரு முறை சொன்னதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுவோம். நீங்களும் சேர்ந்து சொல்கிறீங்களா?
பதாகஸ் पताकस पताकस திருப்பதாகோ त्रिपताको त्रिपताको अर्थपताकस अर्धपताकस कर्तरिमुखकः कर्तरीमुखकः मयूराख्यो मयूराख्यो अर्थचन्द्रस्य अर्धचन्द्रस्य अराल अराल शुकतुण्डकः शुकतुण्डकः मुष्टिष्य मुष्टिष्य இன்னைக்கு இதுவரையும் போருமா? எல்லாரும் எங்களோட சேர்ந்து சொன்னீங்களா? உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததா? பயிற்சி பண்ணுங்க, மீண்டும் மீண்டும் பயிற்சி பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். நன்றி.